ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ரசம்னாலே நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும். அதுவும் பருப்பு ரசம்னா சொல்லவே வேணாம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குழைவான சுட சுட சாதத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல சாம்பாருக்கு வேக வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கெட்டி பகுதியெல்லாம் நறுக்கி எடுத்துட்டு இப்போ இந்த பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கங்க. பருப்பு தண்ணி சூடாக இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியை கரைச்சி விடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியோட கொஞ்சம் கெட்டியான தண்டு பகுதியை இந்த மாதிரி லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. தக்காளி, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு ரசம் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. உப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கங்க. நான் கடையில் வாங்கின ரசப்பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ரசப்பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துக்கங்க. கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பூண்டு லேசாக வதங்கி செவந்து வரட்டும். எல்லாமே வதங்கி வந்ததும் நாம் கடைசியாக கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரசத்தை சூடு பண்ணுங்கள். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரசம் இந்த மாதிரி லேசாக நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும். ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்ல மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.